மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே இந்த வாரம் நம்ம முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 11 மணி அளவில் $4014 இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. 4120 அப்படிங்கிறது இந்த வாரத்தில் ஒரே ஒரு நாள், அதாவது திங்கட்கிழமை மட்டும் அந்த ரேஞ்சுக்கு நெருங்கி போயிருக்காங்க. அது கூட முழுசாக இல்லை, 4119.60 மாதிரி வந்து நின்றுருக்கு அதனுடைய ஹை. ஸோ அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு இறக்கம் கொடுத்து, குறிப்பாக இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை $3959 கொஞ்சம் நல்லாவே 4000க்கு கீழே இறங்கி வந்து தான் திரும்பி நிற்கிது. ஸோ ஒரு போராட்டமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது கடந்த சில வாரங்களாக. அந்த 4120 தாண்டறதுக்கு கீழேயும் வந்து 3880 நோக்கி போகிறதுக்கு தயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து ஒரு சைட்வேஸ் மாதிரி தான் நிலைமையில் போயிட்டுருக்கு. கீழே நமக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 3880, 3735 நமக்கு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்குது. மேலே 4120, 4380 அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான ரெசிஸ்டன்ஸுகளாக இருக்குது. கொஞ்சம் தடுமாற்றத்தோடு இருந்துக்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3950க்கு கீழே ஒரு க்ளோசிங் போச்சுனால இந்த 3880 வரைக்கும் வரலாம். அதற்கு கீழே இன்னும் க்ளோசிங் வரல, அவ்வளோதான். அந்த லெவலுக்கு வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த 3880 எட்டி பிடிச்சிரும். அதற்கும் கீழே 3735ங்கிற ரேஞ்சுக்கு அடுத்து கீழே போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும். ஸோ என்ன செய்யுது கோல்டு வரக்கூடிய வாரங்களில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் $56 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அக்யூரேட்டாக அந்த ரேஞ்சில் தான் நின்றுட்டுருக்காங்க. ஸோ 5590ங்கிற அந்த ரேஞ்சு தான் நம்ம கொடுத்துருக்கிறது. நேற்று அதற்கு கீழே க்ளோசிங் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த லெவலுக்கு கீழே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. பட் 5610 அப்படி அந்த ரேஞ்சில் நின்றுட்டுருக்கு. நைட்டு க்ளோசிங் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். எனிவே இறங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாகிட்டே போகிறதுனால நமக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய லெவல்ஸுகள் இறங்கிருச்சு அப்படின்னா 5230, 5020, 4820, 45 இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான சப்போர்ட் ஏரியாஸ். ஸோ இதை உடச்சி கீழே க்ளோசிங் போச்சு அப்படின்னா நமக்கு அந்த 4 லெவல்களும் பக்கத்தில் இருக்குது. அதற்கு மேலே ஒரு வேளை திரும்பி செல்லும்போது நமக்கு வழக்கம் போலவே 5830 ரெசிஸ்டன்ஸ், அதை உடச்சி மேலே போனால் 6340. இந்த 2 லெவல்களும் ரீசெண்டாக கடக்க முடியாத ஒரு இடமா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு மேலே நமக்கு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இடம். என்ன செய்ய போகுது சில்வர் பொறுத்திருந்து பார்க்கணும். இறக்கம் வந்துச்சு, இருந்தாலும் இன்றைக்கி க்ளோசிங் நல்லா ஸ்ட்ராங்காக மாட்டிக்கிச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் கூட இறங்கி வர்றதுக்கு வாய்ப்புகளை கொடுத்துரும் சில்வர் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் 81.70, அதாவது $82 நெருங்கி நிற்கிறாங்க. 72லேருந்து $82 இந்த வாரம் நெருங்கி வந்துடுச்சு. ஸோ சூழ்நிலைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இன்னமும் வந்து ஒரு சரியான ஒரு நிலை எட்டி பிடிக்க முடியாத ஒரு நிலைமை வந்து ஈரான் அமெரிக்கா போருக்கு நடுவில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனுடைய இம்பேக்டாக வந்து இந்த ஏற்றமானது க்ரூட் ஆயிலில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ஒருவேளை 82ஐயும் கடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் 88, 96 அடுத்தடுத்து வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸுகளாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு தயக்கத்தோடையே இறங்கி வந்துக்கிட்டு இருந்த க்ரூட் ஆயில் கொஞ்சம் நியூஸ் பேஸ்டாக ஏதாவது ஒரு செய்திகள் வேகமாக வரும்போது ஏற்றம் வேகமாக தருவதற்கான வாய்ப்புகள் க்ரூட் ஆயிலில் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்குங்க. ஏன்னா நமக்கு அதில் பேஸ் பண்ணி கமாடிட்டி மட்டும் இல்லை, ஈக்விட்டியிலும் நமக்கு ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம அதை கவனத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கணும். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 72, 65 தான் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. இனி நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்ஸில் பற்றி பார்த்துடலாமா? நிஃப்டி 24,334 முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வாரம் 24,000க்கு கீழே கொண்டு போகாமல் திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்களும் வந்து அந்த நெருக்கத்துக்கு வந்திருந்தாலும் கூட அதை தாண்டி க்ளோசிங் வைக்காமல் மெயின்டைன் பண்ணாங்க. நேற்று வியாழக்கிழமை பெரிய ஆக்ஷன் இல்லைனாலும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு சரியான ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க. 261 புள்ளிகள் இன்றைக்கி ஒரே நாளில் ஏறி இருக்குது. ஸோ 24,334 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு போயிருக்கு.
ஸோ நமக்கு வந்து நான் அடுத்து வந்து 24,610 24,750 அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸுகளாக கொடுத்துருக்கோம். சமீபத்தில் போன உச்சமாக நமக்கு போனது வந்து 24,530, அதாவது இந்த ஜூலை மாதத்தில் 7ஆம் தேதி இந்த ஏற்றமானது கிடச்சிருக்கு. ஸோ அந்த உச்சத்தையும் கடந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பம் வரக்கூடிய வாரத்தில் நிஃப்டி தருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சப்போர்ட்டாக இப்போ ஸ்ட்ராங்காக 24,000 இருக்குது. அதற்கு கீழே 23,785 நம்ம வந்து ஒரு இன்ட்ரீம் லெவலாக போட்டது, அதுவும் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை உடைக்காமல் இப்போ மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இந்த 2 லெவலும் உடைக்கும் போதே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு வேளை கீழே வரக்கூடிய சந்தர்ப்பங்கள், ஏன்னா எது வேணாலும் மாற்றங்கள் வரலாம் சந்தர்ப்பவசங்களாக. அப்படி ஒரு வேளை ஏதாவது ஒரு இறக்கங்கள் வந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கவனத்தோடு அதை பார்த்துக்கிறது நல்லது. வரக்கூடிய வாரங்களில் நிஃப்டி என்ன செய்ய போகுது, எந்த பக்கம் நல்ல ஒரு ஏற்றத்திற்கு தொடர்ந்து கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பத்தை எடுத்துக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து செக்டர்ஸுகளை பார்க்கலாமா? செக்டர்ஸுகளை நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 58,521 முடிச்சிருக்காங்க. ஸோ சமீப காலங்களாக பார்த்திங்கன்னா அந்த சில வாரங்களாக எங்கே இருக்குன்னா 58,730க்கும் 56,760க்கும் நடுவில் இந்த லெவல்ஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அந்த 57,630 தாண்டி மேலே கொஞ்ச நாள் கீழே கொஞ்ச நாள்ன்ற மாதிரி தான் ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. பட் இந்த வாரம் நல்ல ஒரு, அதுவும் குறிப்பாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி 939 புள்ளிகள் ஏற்றம் கொடுத்து ஒரு 1.5% மேலே ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரென்த் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 58,730 கடப்பதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய வாரத்தில் கிடைக்கலாம். அப்படி முதல் ரெசிஸ்டன்ஸாக அந்த லெவலில் கடந்துருச்சு அப்படின்னா 59,310 60,130 அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான ரெசிஸ்டன்ஸுகளாக இருக்கும். அப்படி தாண்ட முடியல அப்படின்னா கீழே ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக 57,630 இப்போது கிட்டத்தட்ட இந்த ஒரு 6 நாட்களாக அந்த லெவலுக்கு கீழே க்ளோசிங்கை ஸ்ட்ராங்காக வைக்க முடியாமல் வச்சாலும் அடுத்த நாள் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அதற்கு கீழே க்ளோசிங் வந்துட்டால் கொஞ்சம் வீக்னஸ் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 56,760 தான் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக பேங்க் நிஃப்டிக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. தொடர்ந்து என்ன செய்யுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் ஃபின் நிஃப்டி 26,903 முடிச்சிருக்காங்க. 26,580 அப்படியே மேலேயும் கீழேயுமா ஒரு கயிறு சுற்றின மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த லெவலை தாண்டி பெருசாக மேலேயும் போக மாட்டேங்குது, கீழேயும் வர மாட்டேங்குது. குறிப்பாக 27,000 தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங்கும் இல்லை. கீழே 26,250க்கும் கீழேயும் வராமல் அந்த லெவலையே சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு பெரிய மாற்றங்கள் ஃபின் நிஃப்டியில் இல்லை. இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 27,570, கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24,850 அப்படிங்கிறது தற்சமயம் இருந்துகிட்டு இருக்குது. இந்த லெவல்ஸை விட்டு பிரேக் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் லெவல்ஸுக்கிட்ட ரெசிஸ்ட் ஆகிறதுக்கோ சப்போர்ட் எடுக்கிறதுக்கோ சான்சஸாக இருக்குங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி இந்த வாரம் கொஞ்சம் முன்னேற்றம் கொடுத்து 29,226 போயிருக்காங்க. ஸோ 28,000 கடந்து 30,000 நோக்கி இதனுடைய ஓட்டம் இருந்துக்கிட்டு இருக்குது. பட் ஒரு நாள் தான் அந்த ஏற்றம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அடுத்து 4-5 நாட்கள் அந்த லெவல் உள்ளே தான் இருந்திருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் மூவ் ஆகிருக்கு, ஒரு 504 புள்ளிகள் மேலே போயிருக்கு. பட் இருந்தாலும் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 28,000 26,750, ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 30,000. அதை கடந்து செல்லும்போது தான் ஐடி செக்டருக்கு நமக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 30,000 ஏற்கனவே நமக்கு வந்து கடுமையாக தடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால அதை கடக்குதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா 25,900 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு மேலே ஒரு 2 நாள் க்ளோசிங் போனாங்க. பட் இன்றைக்கி இறங்கி வந்துருச்சு, 363 புள்ளிகள் கீழே கொண்டாந்துட்டாங்க. ஸோ 25,900 ஒரு ரெசிஸ்ட் எடுத்திருக்கு. இந்த பர்டிகுலராக இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கேண்டலுடைய லோவை கட் பண்ணிச்சுனாலே அடுத்து மறுபடியும் கீழே இருக்க சப்போர்ட்டான 25,000 தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கும் கட் பண்ணி கீழே வரும்போது 24,090 தான் அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட். சந்தர்ப்பவசமாக 25,900 மறுபடியும் கட் பண்ணி மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா 27,360ங்கிற ஒரு புது லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். கவனமாக இருக்கணும். இன்றைக்கி பர்டிகுலரில் டேலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்துச்சுன்னா இன்றைக்கான லோவுக்கு கீழே வரும்போது பார்மா செக்டர்ஸில் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 47,600ங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அதை தாண்டி கொஞ்சம் வேகமாக போய் 50,600 தொட்டாங்க. அங்கேருந்து மீண்டும் 49,600 தாண்டி கீழே வந்துடுச்சு. இப்போது இந்த வாரம் கிட்டத்தட்ட 48,000 நெருங்கி வர்றாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து குறிப்பாக 48,150 கிட்ட ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து திரும்பி நின்றுட்டுருக்கு. இந்த 3 நாட்களில் 48,748 தான் இன்றைக்கி குறிப்பாக முடிச்சிருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 49,600,
50,600 தான் அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 47,600 தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்கு எஃப்எம்சிஜியை பொறுத்தளவில். வரக்கூடிய வாரங்களில் இந்த 2 லெவல்களை எதை டச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ மீண்டும் 26,940 கடந்து 27,099 முடிச்சிருக்காங்க. ஸோ 27,270 மறுபடியும் கட் பண்ணுறதுக்கு அடுத்த முயற்சிகளில் இறங்கியிருக்கு. ஸோ 26,940 மீண்டும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக மாறி இருக்குது. கீழே அதற்கு கீழே 26,400 தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. அந்த இடத்துலேருந்து தான் ஒரு யூட்டர்ன், அதுக்கு நெருக்கமாக வந்து தான் ஒரு யூட்டர்ன் பண்ணி மேலே மறுபடியும் 27,099 வரைக்கும் போயிருக்கு. ஒருவேளை 27,270 கட் பண்ணி மேலே போச்சு இந்த வாரங்களில் ஸ்ட்ராங்காக அப்படின்னா 27,920 தான் அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டி ஆட்டோவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி 918 முடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு வேகமான ஏற்றத்தில் இந்த வாரம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. 925 கீழே கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 860 820 அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான சப்போர்ட் ஏரியாஸ். இறங்கினாலும் கூட இன்றைக்கி குறிப்பாக கொஞ்சம் டேர்ன் ஆகி நின்றுட்டு இருக்கிறதுனால மறுபடியும் 925 தான் ரெசிஸ்டன்ஸ். அதை கடந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் 965 அப்படிங்கிறது அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டி ரியாலிட்டிக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் 12,436 முடிச்சிருக்காங்க. ஸோ 12,320 இன்றைக்கி வந்து நல்ல ஒரு நெருக்கத்தில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ மேலே 13,070 13,860 நமக்கு ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். இப்போதைக்கு 13,070 வரைக்கும் தான் போய் திரும்பி வந்து. ஸோ இந்த சப்போர்ட்டை இந்த வாரம் மெயின்டைன் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு வேளை உடச்சி கீழே போகக்கூடிய சந்தர்ப்பமாக மாறிடுச்சு அப்படின்னா 11,640 தான் அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான சப்போர்ட். மேலே 13,070 13,860 முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக மெட்டலுக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 11,298 முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் போன வாரம் போலவே தான் இந்த வாரமும் ஒரு லெவலுக்குள்ளேயே தான் இருக்குது. 11,300க்கும் 11,000க்கும் நடுவில் தான் ட்ரேடிங் போய்கிட்டு இருக்குது. அது ஒரு சைட்வேஸ் மாதிரி கொஞ்சம் நாளாக இந்த பர்டிகுலர் செக்டார் இருந்துக்கிட்டு இருக்குது. எப்படி இருந்தாலும் நம்முடைய ரெசிஸ்டன்ஸு 11,480 தான். அதை கடக்கும்போது தான் மேலே 12,000ங்கிற நிலைமைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 10,700 உடைக்கும் போது இன்னும் தொடர்ந்து இறங்கக்கூடிய சந்தர்ப்பம் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸுக்கு வந்துடும்ன்றதை மனதில் வச்சுக்கங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவில் இந்த வாரம் வந்து ஒரு தடுமாற்றமாகவே கீழே இருந்துக்கிட்டே இருந்து 24,000 உடைச்சிருமோ அப்படிங்கிற நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கும்போது கடைசி நாள் ஒரு ஏற்றத்தை கொடுத்து 261 புள்ளிகள் ஏறி இருக்காங்க. ஸோ செய்திகள்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஏற்றம் வந்து ஒரு பெரிய நமக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஏற்றமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. எந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸுக்கிட்ட போகும்போதும் அது சரியாக வேலை செய்தால் அதை தாண்டி செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்குதான்னு மட்டும் பாருங்கள். அப்படி இல்லாமல் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல டக்குன்னு ப்ராஃபிட் புக் பண்ணி எக்ஸிட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். கீழே சப்போர்ட் ஏரியாஸை பிரேக் பண்ணாலும் நம்ம கவனத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். எந்த பக்கம் வேணாலும் வேகமான மாற்றங்கள் வரக்கூடிய நாட்களில் நிஃப்டிலேயோ மற்ற செக்டர்ஸுகள்லையும் வர்றதுக்கு சான்சஸாக இருக்கும். கவனமாக இருந்து பார்த்துங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை உங்களோடு பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.